ஆச்சாரியஜி, என்னோட கேள்வி, என்னோட மனசு ஏன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது? படிக்கலாம்னு உட்கார்ந்தா மனசு நிக்க மாட்டேங்குது. என்னோட மனசை எப்படி ஒரு இடத்துல வைக்கிறது? கஷ்டமான கேள்வி. என்ன சொல்றது? பொண்ணே, உன்னோட வயசுல மனசு ஒரு இடத்துல இருக்கவே கூடாது. எதுக்காக வற்புறுத்துறீங்க இந்த இடத்துல இந்த விஷயத்துல மனசவைன்னு? ஸ்கூலுக்கு போனா சொல்லுவாங்க, உங்க பொண்ணு ரொம்ப டிசிப்ளின்டு. மிஸ்ஸஸ் குமாருக்கு ஒரே சந்தோஷம், டிசிப்ளின்டா இருக்கா. டீச்சர் ஒரு பயங்கரமான விஷயம் சொல்லியிருக்காங்க, மனசுக்கு நல்லா தான் இருக்கும். குழந்தைய கல்லாலான சிலையாவே வடிச்சிட்ட மாதிரி. வாங்க அங்கிள். வணக்கம் அங்கிள். உட்காருங்க அங்கிள். குழந்தைகள் கிட்ட உயிர் துடிப்பு இருக்கணும், கட்டுப்பாடு தேவையில்லை, உயிராற்றல் இருக்கணும். குழந்தைகள் எப்படி இருக்கணும்னா, உள்ளுக்குள்ள உயிர் சக்தி கட்டுக்கடங்காம பொங்கி வழியணும். அதை அடக்கி வைக்க முடியாது. குழந்தைன்னா அப்படி இருக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறப்பவே கிளர்ச்சியாளன் தான். ஏன்னா அவன் பிறக்கிறப்பவே நீங்க அவனுக்கு தவறு இழைச்சிருக்கீங்க. தவறு என்ன? பெத்தது தான். அவனுக்குள்ள முரட்டுத்தனம் இருக்கணும். குழந்தைங்க கிட்ட கட்டுப்பாடுகளை திணிக்காதீங்க. இங்க உட்காரு, அங்க போ, சரியா கையில எடுத்து சாப்பிடு. சரியாவும் சாப்பிட வேணாம், தப்பாவும் வேண்டாம். அப்படி இப்படி எப்படி வேணா சாப்பிடலாம். மாடு எப்படி சாப்பிடுதுன்னு நானும் பார்க்குறேன், விடுங்களேன். நான் பேட்டிங் ரைட் ஹேண்டில் செய்வேன், பவுலிங் லெஃப்ட் ஹேண்டில் செய்வேன். சரிதான், ஒரு கையில் சாப்பிடுவேன், இன்னொரு கையில் தலை சீவுவேன். செய்யுங்க. இங்கே சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், அங்கே சொல்கிறதையும் கேட்க மாட்டேன். இதையும் செய்வேன், அதையும் செய்வேன். செய்யுங்க. ஆரம்பத்தில் வெல் மேனர்ட் கிட் நல்லா தான் இருக்கும். இதே குழந்தை தான் பிற்பாடு கிருஷ்ணனுக்கே எதிராக நிற்கும். ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு சமூகத்தோட ஒத்து வாழ சொல்லி கொடுத்துருக்கீங்க. கிருஷ்ணனோட ஒரு புரட்சிக்காரன் தான் நிற்க முடியும், முரடன் தான் நிற்க முடியும். நான் குழந்தைகளை பற்றி மட்டும் சொல்லலை, அவங்க அம்மாக்களை பற்றியும் தான் பேசுகிறேன். வெல் மேனர்டு கிட் மாதிரியே வெல் மேனர்டு அம்மாக்களும் இருக்காங்க. ஒரேடியாக புனிதமான பெண்மணி. தூய்மையே வடிவாக இருந்ததெல்லாம் போதும், இனி தேவை தகிக்கிற சிவப்பு.